வீரக்கடவுள் மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் 58வது ஆண்டு பிறந்தநாள் விழா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரும் திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் பாடி வட்டார நாடார் சங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாடு அகில இந்திய மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் பேரவை மாநில தலைவர் பாடி சரஸ்வேல்குமார் அவர்கள். தேமுதிகவின் 25ஆம் ஆண்டு கொடியேற்று விழா தாராபுரம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் சார்பில் தேமுதிக கொடிநாளையொட்டி தாராபுரம் அண்ணா சிலை அருகே தேமுதிக மாவட்ட செயலாளர் பாக்கிய செல்வராஜ் தலைமையேற்று கொடியேற்றி வைத்தார். ஆண்டுதோறும் பிப்ரவரி 12ஆம் தேதி தேமுதிக கொடிநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தேமுதிக கொடிநாளையொட்டி தாராபுரம், உடுமலை, மடத்துக்குளம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கழக மாவட்ட செயலாளர் பாக்கிய செல்வராஜ் தலைமையில் அவைத் தலைவர்கள் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், பொருளாளர் அண்ணாதுரை, துணை செயலாளர் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர கழக செயலாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய கழக செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன், ராஜா, கருணாகரன், வெங்கடாச்சலம், செயற்குழு உறுப்பினர் கிரி, பொதுக்குழு உறுப்பினர்கள் குணசேகரன், பெரியசாமி, தாராபுரம் நகரம் ரஞ்சித், முனியப்பன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பிறகு இவர்கள் பட்டாசுகள் வெடித்து தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் ஆற்றிய நினைவுகளை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கேப்டன் கழக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடிநாள் அறிமுகமான கடந்த 12/2/2000 தேதி அன்றைய தேதியினை நினைவு கூறும் வகையிலே கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைய தினம் 12/2/2025 ஆண்டு நம்முடைய கழகத்தினுடைய கொடிநாளினை வெள்ளி விழாவாக நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமது தலைமை கழகத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தாராபுரம் நகர பகுதியிலே இன்றைய தினம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடியினை சிறப்பாக ஏற்றி வைத்து நல்லதொரு நிகழ்வினை நாம் நிகழ்த்திருக்கின்றோம். அதனை கொண்டாடும் வகையிலே இன்றைய இந்த அறிவிப்பின் போது பொருட்டு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாளை, அதனுடைய சிறப்பம்சத்தை, அதனுடைய சிறந்ததொரு தருணத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளிலே நம்முடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்களால் அன்றைய தினத்திலே நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடிநாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் நினைவாக வெள்ளி விழாவாக நாம் இன்று நம்முடைய கேப்டன் இல்லாத ஒரு நிலையிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நம்முடைய கேப்டன் அவருடைய விருப்பப்படி நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவருடைய எண்ணத்தின் பொருட்டு நாம் நல்லதொரு வளர்ச்சியையும் முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மேன்மேலும் வளர வேண்டும். நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டிலே நல்லதொரு வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய அந்நியார் பொதுச் செயலாளர் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகளை இன்றைய நாளிலே மேற்கொள்வோம் என்று இன்றைய தினம் நம்முடைய கழகத்தின் சார்பாக அனைவரும் ஒன்றாக உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்க பேர் பொறுத்து சொல்லுங்க. எம். பாக்கிய செல்வராஜ், MA, வழக்கறிஞர், கழக வழக்கறிஞர் அணி துணை செயலாளர், திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர்.